அப்புறம் துவர்ப்பு. துவர்ப்புக்கு தான் எல்லாருக்கும் டவுட்டாக இருக்கும், துவர்ப்புக்கு என்ன போடுறா அப்படின்னு. இந்த மாங்காய் மேலே இருக்குது பார்த்திங்களா தோலி, இதுதான் துவர்ப்பு. ஆனால் சாப்பிட சாப்பிட உள்ளுக்குள்ளே இருக்கிற சுவைகள் எல்லாம் தெரியும். அதனால் நம்ம வெளியில் ஒருத்தரை பார்க்கும்போது அவங்க இன்பமாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் எல்லாருக்கும் எல்லா சுவையும் இருக்கும். அந்த மாதிரியானது தான் வாழ்க்கை. இது வந்து வெங்கலம், வெங்கல உருளின்னு பேர். இதில் ஸ்வீட்லாம் கலரலாம், மைசூர் பாகு, தேங்காய் பர்பி, இந்த மாதிரிலாம் கலரலாம். வெள்ளம் என்ன கலரில் இருக்குன்னு அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஸ்வீட் இருக்கும். வெள்ளை வெள்ளமாக இருந்தால் ரொம்ப திதிப்பு இருக்காது. இந்த பாகு வெள்ளம்னா நல்லா திதிப்பு இருக்கும். அதனால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். உடம்புல ஏதாவது விஷத்தன்மைகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாத்தையும் இது சரி பண்ணிடும். பித்த சமனி இது. அதனால் கோடை காலத்தில் பார்த்தோம்னா இந்த அம்மை அந்த மாதிரி கோடைக்கால நோய்கள்லாம் வரும். எங்கே பார்த்தாலும் கட்டி கட்டியாக வெடிக்கிறது. வருஷப்பிறப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அறுசுவை பச்சடி. அதுக்கு 6 சுவை என்னென்ன அப்படின்னு கேட்டுறேன். புளிப்பு, இது வந்து மாங்காய், இது புளிப்பு. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணும், உப்பு. இது வந்து திதிப்பு, அதாவது இனிப்பு. இனிப்புக்கு வெல்லம், கசப்புக்கு வேப்பம்பூ. புது வேப்பம்பூ தான் எடுத்துக்கணும், மரத்துலேருந்து புதுசாக எடுத்துக்கணும் வேப்பம்பூ. கொஞ்சம் உண்டனமே போட்டுக்கலாம். அப்புறம் துவர்ப்பு. துவர்ப்புக்கு தான் எல்லாருக்கும் டவுட்டாக இருக்கும், துவர்ப்புக்கு என்ன போடுறா அப்படின்னு. இந்த மாங்காய் மேலே இருக்குது பார்த்திங்களா தோலி, இதுதான் துவர்ப்பு. அதுக்காகத்தான் தோலியோடையே மாங்காயை வேக வைக்கிறோம். நம்ம தோல் எடுக்கக்கூடாது, தோலோடையே தான் வேக வைக்கணும். அப்போ தான் அது துவர்ப்பு சுவை. அதுக்கப்புறம் காரம், மிளகா வத்தல். இதுதான் 6 சுவை. இந்த 6 சுவையும் இன்றைக்கி நம்ம வருஷப்பிறப்பு அன்றைக்கி இந்த அறுசுவை பச்சடியே மெயினான இதுவே இன்றைக்கி. இதுதான் 6 சுவையும் கலந்தது தான் வாழ்க்கை அப்படின்னு காட்டுறதுக்கு. இந்த பச்சடியை நம்ம சாப்பிடும்போது முதல்ல இந்த திதிப்பு சுவை தான் தெரியும், இனிப்பு தான் தெரியும். ஆனால் சாப்பிட சாப்பிட உள்ளுக்குள்ளே இருக்கிற சுவைகள் எல்லாம் தெரியும். அதனால் நம்ம வெளியில் ஒருத்தரை பார்க்கும்போது அவங்க இன்பமாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் எல்லாருக்கும் எல்லா சுவையும் இருக்கும். அந்த மாதிரியானது தான் வாழ்க்கை. அந்த தத்துவத்துக்கு நம்ம முதல் நாளே நமக்கு புரிய வைக்கிறதுக்காகத்தான் இந்த பச்சடியை கொடுத்துருக்கா. அதனால் நம்ம இது எல்லாத்தையுமே ஏற்றுக்கணும். ஒன்றொன்றுலேயும் ஒரு விதமான மருத்துவ குணங்கள் இருக்குது, ஒன்றொன்றும் ஒரு விதமான நல்லது செய்யும். அதனால் நம்ம இது எல்லாத்தையும் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பச்சடியை இந்த வருஷப்பிறப்பு நாளில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, உடம்பும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும், அதுக்காகவும் இதை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கா. இது வேப்பம்பூ சீசன், மாங்காய் சீசன், இதெல்லாம் இப்போ சீசன். மிளகா கூட இப்போ சீசன், புது மிளகா வரும். இதெல்லாமே சீசன் இப்போது. அதனால் இந்த சீசனில் இதெல்லாமே நம்மளை சாப்பிட சொல்லியிருக்கா. இது வந்து வெங்கலம், வெங்கல உருளின்னு பேர். இதில் ஸ்வீட்லாம் கலரலாம், மைசூர் பாகு, தேங்காய் பர்பி, இந்த மாதிரிலாம் கலரலாம். அடி கனமாக இருக்கிறதுனால இந்த ஸ்வீட் பண்ணும்பொழுது அடி பிடிக்காமல் இருக்கும். இது வெங்கல உருளி. இதில் தான் நம்ம மாங்காய் பச்சடி பண்ண போகிறோம். இதெல்லாம் பழைய அந்த காலத்து பாத்திரங்கள் தான். அது இப்போ புதுசாக வாங்கலாம், அந்த காலத்து பாத்திரம். அதில் பாலிஷ் மட்டும் போட்டிருக்கோம், அவ்வளோதான். இப்போ மாங்காயை போட்டு அதில் ஜலம் விட்டுருக்கோம். ஜலம் விட்டுட்டு கொஞ்சோண்டு உப்பு, ரொம்ப போடக்கூடாது, துளியோண்டு கண்டியோ கேட்டியோன்னு உப்பு போடணும். உப்பு போட்டு இப்போ இது நல்லா வேகணும். அப்புறம் வேக விட்டு தான் மிச்சம் வெல்லம். நல்லா வெந்திருக்கு பாருங்க, எப்படி வெந்திருக்கு பற்றில, நல்லா கூழ வெந்திருக்கு. இது வயசான வாழை இருந்தால் கூட இந்த தோல்லாம் கடிக்கிறதுக்கு அவளுக்கு கஷ்டமாக இருக்காது. அதனால் நம்ம நல்லா அப்படி வேக வச்சிடுறோம். ஏன்னா பெரிய வாழைக்கெல்லாம் கடிக்க முடியாது இல்லையா, அதனால் நல்லா அப்படி வேக வச்சு இது பண்ணிடுறோம். இப்போ நம்ம இதில் வெல்லம் போட போகிறோம். இப்போ அதுக்கு வெல்லம் போட போகிறோம். நம்ம ஒரு மாங்காய் போட்டிருக்கேன், அதனால் ஒரு 2 கைப்பிடி வெல்லம் போட்டிருக்கேன். இது நல்லா திதிப்பாக இருக்கும் பாகு வெல்லம், அதனால் 2 கைப்பிடி வெல்லம் போட்டிருக்கேன். இங்கே வெல்லத்தோடைய ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி கண்ணால் பார்த்தாலே தெரியும் வெல்லம் என்ன கலரில் இருக்குன்னு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஸ்வீட் இருக்கும். வெள்ளை வெல்லமாக இருந்தால் ரொம்ப திதிப்பு இருக்காது. இந்த பாகு வெல்லம்னா நல்லா திதிப்பு இருக்கும். அதனால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். நல்லா கெட்டியாக எடுத்து
போரும் இந்த கெட்டி. ஏன்னா அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு பிறகு இன்னும் நல்லா கெட்டியாயிடும். இழுப்பக்கரண்டியில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கோம். கொஞ்சோண்டு கடுகு. இது கூட ஒரு விதமான துவர்ப்பு சுவை உள்ளது தான் கடுகு. மிளகாத்தில் நல்லா இப்படி 4 பாகமாக கிள்ளிக்கணும். அவ்வளவா சௌரியம். சின்னதாக வேணாலும் கிள்ளிக்கலாம், இப்படி பெருசாக வேணாலும் கிள்ளிக்கலாம். காரமாக இருக்குன்னா இப்படி பெருசாக இருந்தால் எல்லோரும் எடுத்து வச்சுருவா. சின்னதாக இருந்ததுன்னா ரொம்ப காரமாக இருக்கும் அப்படின்பா. அதனால நான் இப்படி பெருசாக கிள்ளியிருக்கேன். கடுகு வெடித்த உடனே நம்ம அதில் இந்த மிளகாத்தில் போட போகிறோம். மிளகாயை இப்போ கடுகு வெடிச்சிடுத்து மிளகாயை போட்டுட்டோம். நம்ம இதை அப்படியே எடுத்து மாங்காய் பச்சடியில் போட்டுட்டோம். இப்போது பூவை போட போகிறோம். வேப்பம் பொருந்தது இல்லையா, நல்லா சுருளை வதக்கணும். அந்த நெய்லேயே இதே வதக்கணும். சேர்த்து அடுப்பில் வச்சுக்குவோம். வேப்பம்பு வாசனை நல்லா கமன்னு இருக்குது. இப்போ அதை நல்லா வறுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா சித்த நழி ஆற வைக்க போகிறோம். இப்போ நம்ம அந்த வேப்பம்பூவை எல்லாத்தையும் அதில் போட்டோம் மாங்காய் பச்சடியில். கொஞ்சோண்டு சாஸ்திரத்துக்கு போடுவா எல்லோரும், அப்படி போடக்கூடாது. நல்லா அப்படி போடணும். நிறைய மாங்காய் போட்டிருக்கோம், நிறையா வெல்லம் போட்டிருக்கோம். அதேமாரி நிறைய பூவும் போடணும். இந்த கடுகு மிளகா இந்த பூவு எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி ஒரு 2 கொதி விட்டால் போதும். எல்லாம் ஒன்றா சேர்ந்துடும். இதில் பார்த்தெல்லாம் எல்லா விதமான சுவையும் ஊறின்றும். இப்போ ஒரு 2 கொதி வந்துடுத்து இல்லையா. இப்போ முதல்ல காட்டினதுக்கு இப்போ நல்லா கெட்டியாக எடுத்து பார்த்தல. இப்போ நம்ம ரொம்பவே கொதிக்க விடலை, ஒரு 2 கொதி தான் விட்டோம். அதுக்கே நல்லா கெட்டியாக எடுத்து, ஏன்னா பாத்திரத்தில் இருந்ததுலேயே கெட்டியாக எடுத்து. அதனால் நம்ம இதை ஆஃப் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான். இப்போ வேப்பம்பூ பச்சடி ரெடி. இது உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். உடம்புல ஏதாவது விஷத்தன்மைகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாத்தையும் இது சரி பண்ணிடும். பித்த சமனி இது. அதனால் கோடை காலத்தில் பார்த்தோம்னா அந்த அம்மை அந்த மாதிரி கோடைக்கால நோய்கள்லாம் வரும். எங்கே பார்த்தாலும் கட்டி கட்டியாக வெடிக்கிறது, ரொம்ப வேர்த்து கொட்டுறது, இந்த மாதிரி கோடைக்கால நோய்கள்லாம் வரும். இதை சாப்பிடும்போது அந்த கோடை காலத்தில் வரக்கூடிய நோய்களெல்லாம் இது தடுக்கும். அதுக்காகத்தான் நம்ம மருத்துவ ரீதியாக இதுதான் இது பண்ணுறதுக்கான காரணம். முதல்ல நம்ம ஆன்மீக ரீதியாக சொன்னோம், இப்போ சொல்கிறது மருத்துவ ரீதியாக சொல்கிறோம். இதே நடைமுறை வாழ்க்கைக்கு சொல்கிறது அப்படின்னா இப்போ இதெல்லாம் பூக்கும் காய்க்கும். அதனால் அந்தந்த பருவத்தில் வரதை நம்ம அந்தந்த பருவத்தில் சாப்பிடும்போது அந்த பருவத்தில் வரக்கூடிய நோய்கள்லேருந்து தடுத்துரும். ரெண்டாவது, அந்தந்த பருவத்தில் இதுகள்லாம் வரதுனால விலையும் சீப்பாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. அதனால் நம்ம செய்கிறோம். இப்படி இதில் பலவிதமான தத்துவங்கள் இருக்குது. நீங்களும் எல்லோரும் இதை பண்ணி சாப்பிடுங்க. இது இவாதான் பண்ணி சாப்பிட்ணும், அவாதான் பண்ணி சாப்பிட்ணும் அப்படிங்கிறது இல்லை. இது மக்கள் எல்லாருக்கும் பொது. எல்லோரும் இதை பண்ணி சாப்பிடலாம். தெரியாது அப்படின்னு சொல்கிறவாளுக்காகத்தான் இதை பண்ணி போட்டிருக்கு. அதனால் தெரியாதவாளும் இதை பார்த்து பண்ணி எல்லோரும் சாப்பிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.